ஹே பிளைட் ராவல்பிண்டிக்கு விடு. நீ வாங்கின டிக்கெட்டுக்கு திருத்துறைப்பூண்டிக்கே போக முடியாது, இதுல ராவல்பிண்டிக்கு பிளைட் விடணுமா? ஏய் ஹேண்ட்ஸ் அப். நான் கை ரெண்டையும் தூக்கிட்டா ஸ்டியரிங்க யார் பிடிக்கிறது? பிளைட்டுக்குள்ள எப்படியா ஸ்டியரிங்? பிளைட்டுக்குள்ள துப்பாக்கியே இருக்கும்போது ஸ்டியரிங் இருக்காதா? சொல்ல வந்தது சொல்லியா? ஏய் சும்மா கூட கூட பேசிட்டு இருக்கா. நாங்க இந்த பிளைட்டை ஹைஜாக் பண்றோம். பிளைட் கீழே இருக்கு. இப்படி திடீர்னு கீழே இருக்குன்னா எப்படி இறக்குறது? இறக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், ரீசன் கேட்பாங்க. என்ன ரீசன் சொல்றது? ஃப்ளைட் பஞ்சர்னு சொல்லப்பா. மேகத்துல என்ன கல்லு முள்ளா இருக்கு பஞ்சர் ஆகுறதுக்கு? வேற ஏதாவது நல்ல ரீசனா சொல்லுங்க. வண்டியில பெட்ரோல் போடணும்னு சொல்லி இறக்கலாமா? அதை விட என்கிட்ட ஒரு நல்ல காரணம் இருக்கு. ஹலோ கண்ட்ரோல் ரூம், flight number IA0222 is hijacked. Please clear the runway to land the flight. Hey control room, we want to talk to your higher officials. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்தாகணும். அடடே 5 நிமிஷம் கொடுத்தா 5 செகண்ட்லயே வந்துட்டாங்க. ஏய் உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்ன வேணும்னு கேக்குறாங்க. பசிக்குது, ஆர்டர் கொடுத்துடலாமா? ஏய் ஷட் அப். 25th மிமிக்ரி கான்செப்ட்ல என்ன கேட்டமோ அதே தான் இப்பவும் வேணும். என்ன புரியலையா? வாசிம் கான் உயிரோட வேணும். வாசிம் கானா? அது ரொம்ப கஷ்டம் சார். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் வரும். வேற ஏதாவது கேளுங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுல சீமான் அவர்களை கத்தாம பேச வைக்கணும், முடியுமா? அதுக்கு நாங்க வாசிம் கானே ரிலீஸ் பண்றோம், கவலைப்படாதீங்க. எப்போ ரிலீஸ் பண்ணணும்? எங்க எப்போன்றதை எங்க டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஏண்டா பிளைட் நிக்குது? பிளைட்டை நிப்பாட்டி வச்சிருந்தா நிக்கதான் செய்யும் ஓல்டு மேன். ஓல்டு மங்கா எனக்கு ஓல்டு மேன் குடிக்கிற வயசாயாது, ஓரமா உட்காரு இல்ல வாயிலே சுற்றுவேன். வேண்டாடே, அப்புறம் வாயில ஜீவன் ஆயிடுவாரு, பாவம் விட்டுருங்க. உக்காரு இல்ல வயிற்றுலயே சுற்றுவேன். இப்படி அடுத்தவங்க வாயிலையும் வயிற்றுலயும் அடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷடா? ஏய் எல்லாரும் உட்காருங்கப்பா, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க செல்போன் எல்லாத்தையும் கொடுங்க, இந்த பையில போடுங்க. வாசிம் கான் வந்தோட எல்லாரும் செல்போனை வாங்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். மறுபடியும் வாசிம் கானா? கமல், போன தடவை அதான் 25th கான்செப்ட்ல மால் ஹைஜாக்ல எங்களை காப்பாத்துன மாதிரி இப்பயும் காப்பாத்திடுங்க. அதே கோஷ்டி தான் வந்திருக்கு. என்ன அது? அதே கோஷ்டியா? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களா? டேய் இவர் வாயும் கையும் கட்டே, அப்புறம் அன்னைக்கு மாதிரி ஆயிட போகுது. இருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். வாய மூடுன்னு சொன்னா எனக்கு சிவாஜி ஐயா என் வாய மூடுன்னு சொல்லுவாரு. அப்புறம் மனோரமா ஆட்சி வந்து டக்குன்னு கட்டுங்கய்யா, வேர்ட்ஸ் எல்லாம் லீக் ஆகுது பாரு வாயில இருந்து. கட்டு வேமா கட்டு. ஹலோ, ஆமா சார், அதே கோஷ்டி தான். சேம் டிமாண்ட். வாசிம் கானை ரிலீஸ் பண்ணணுமா? உடனே வாங்க. நீங்க எல்லாமே ஒன்றுமே நடக்காது. வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா சார்? எத்தனை பேர் இருக்காங்க? He said he is going to discuss with his team, so bunch of terrorists should be there. அது ஓகே சார். ஒருத்தர் இருக்கானா இல்ல நிறைய பேர் இருக்காங்களா? ஏன் தப்புதான். ஒரு டீமே இருக்குதா. சிஎம் கிட்ட சொல்லணுமா? கண்டிப்பா சார், அவர் காதுல போட்டு வைப்போம். காதுல பொட்டு வைக்க கூடாது, நெத்தியில தான் பொட்டு வைக்கணும். சார் முதல்ல நீங்க காதுல போடுங்க. ஓகே, நான் சிஎம்க்கு கால் பண்றேன். ஏய் யாரோட போன் அடிக்குது? போன் போகுது, ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேக்குறீங்களா? வடிக்கடோ, இது என்னோட போன், தெரியாம என்னோட பாக்கெட்ல இருந்துருச்சு. என்னது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாம இங்க பல விஷயம் நடக்கும் போல, பாத்துருங்க. ஏய் அந்த போனை கூடிய. ஹலோ. ஐயோ சார், என்னாச்சு? தொண்டை கட்டிக்குச்சா? சுக்கு கசாயம் சாப்பிடுங்க. ஏய் சிஎம்க்கு ஆல்ரெடி விஷயத்த சொல்லியாச்சு. அவரை காப்பாத்தணும்னா வாசிம் கானை ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல உங்க சிஎம் பிஎம்ல போயிடுவாரு. சிஎம் பிஎம்ல போயிடுவாரா? என்ன சொல்றான்? ஒன்னும் புரியலையே. புரியல? பிஎம்னா ஈவினிங் டைம் சார். சாயங்காலத்துக்குள்ள வாசிம் கானை குடுக்கலன்னா சிஎம் போட்டுருவாங்களாம். ஆனா வாசிம் கானை வெளியே விட்டா அவன் நிறைய பேரை போட்டுருவான் சார். இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து தப்பிச்சு போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இல்ல 4 வழி இருக்கு. எப்படி 4 எக்ஸிட் இருக்கே. நான் அதை சொல்லல. ஆமா சார், அதை விட்டா வேற வழி இல்ல. வாசிம் கானை இப்ப அவுத்து விட்டுட்டு அப்புறம் பிடிச்சுக்கலாம். சார் அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா இப்ப அவுத்து விட்டுட்டு அப்புறம் பிடிக்கிறதுக்கு? காத்து மாதிரி சார், அவன் விட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது. பிடிக்குது பிடிக்கல முக்கியம் இல்ல, கடமையை செய்ய வேண்டும். சார் மெஷினை காதுல போடுங்க, இல்ல கன்னத்துல போட வேண்டியிருக்கும். ஒரு நல்ல பிளான யோசிங்க. சார்
ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா? ஹேய் வாய மூடியா, கொன்னுடுவேன். சார், நான் சாப்பிடலடா நீங்க கொல்லாமையே ஒரு உயிர் போயிடும் சார். ஹலோ, நீங்க கேட்ட மாதிரியா நாங்க வாசிம் கார்டை ரிலீஸ் பண்றதா இருக்கோம். வெரி குட். அதோட இந்த ஃப்ளைட்ல பெட்ரோல் ஃபுல்லா நிரப்பி வைங்க. நாங்க பாகிஸ்தானுக்கு போய் ராவல்பிண்டிக்கு போற வரைக்கும் பெட்ரோல் வேணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சார், பெட்ரோல் விற்கிற விலைக்கு இதெல்லாம் பண்ண முடியாது சார். வேற யாரையாவது கூட கேளுங்க, ரிலீஸ் பண்ணி விடுறோம். சொல்றத மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா உங்க சிஎம் அவ்வளவுதான். என்னவா, இப்ப என்ன வேணுமா? ஃப்ளைட்ல பெட்ரோல் நிரப்பணுமா? சார், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வெரி குட் பிளான். இதுக்கு தான் கேப்டன் வேணுங்கிறது. இந்த விஷயத்தை பிஎம்க்கு அப்டேட் பண்ணிடுறேன். இது ஆட்சியை கலைக்கிறதுக்கு யாரோ செய்யற சதித்திட்டம் தான் இதுன்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் கவலைப்படாதீங்க. காவாலா நான் பாடவும் இல்ல, ஆடவும் இல்ல. என்ன சத்தம் அங்க? அமைதியா இருக்க மாட்டீங்களா? ரெடின், பெட்ரோல் போட வராங்க. பெட்ரோல் போட்டு முடிச்சோடனே வாசிம் கான் அனுப்புறதா சொல்லி இருக்காங்க. சார், வாசிம் கான் அனுப்பணும்னு மக்கள் எல்லாரையும் இறக்கி விட சொல்லுங்க. கிழிப்பாங்க. அப்போ மக்களை இறக்கி விடவே மாட்டீங்களா? நோ நோ நோ, முதல்ல நம்ம எல்லாரும் பாகிஸ்தான் கிளம்புறோம். பாகிஸ்தான் போயிட்டு அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பி விடலாம். அடே, நம்மள யாருனே காப்பாத்துவாங்க? கண்ணா, கொஞ்சம் இரு, சுட போறேன். உங்ககிட்ட தான் துப்பாக்கியே இல்லையே, எப்படி சுட போறீங்க? நான் சுட போறதே துப்பாக்கியே தான். ஹலோ, வாசிம் கார்டு அனுப்பிச்சிட்டோம், வண்டியில பெட்ரோல் போட்டுட்டோம். கேன் யூ ப்ளீஸ் சென்ட் ஆல் த பீப்புள் டு அஸ்? ஏய், நாங்க என்ன முட்டாளா? ஷோரா தெரியல. ஷட் அப். நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க பாகிஸ்தான் போற வரைக்கும் அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. வாட்? தட் இஸ் ரெடிகுலஸ். ஹெர்குலஸ், அவன் உலகத்தையே தூக்கி தோள்பட்டையில வச்சவனாச்சு. அவன் உலகத்தை தோள்பட்டையில வைக்கிறது இருக்கட்டும், நீங்க மெஷினை காதுல வைங்க. என்ன சார் ஆச்சு? என்ன சொல்றான்? அவன் மக்களை ரிலீஸ் பண்ண மாட்டானா? பாகிஸ்தான் போயிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவானா? ஐயோ, பெட்ரோல் போடுற மாதிரி போய் இருந்த பெட்ரோல்லையும் பாதி பெட்ரோல் எடுத்துட்டோமே. அவங்க பாகிஸ்தானை தாண்டக்கூடாதுன்னு இப்ப எல்லாரும் சாக போறாங்களே, என்ன பண்றது? என்னது, வண்டியில பெட்ரோலை கம்மியாக்கிட்டாங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாகிஸ்தான் பார்டர் கிட்ட போய் நாம மட்டும் பாராசூட் மூலமா கீழே குதிச்சிடலாம். பெட்ரோல் இல்லாம பிளைட் அந்தரத்திலே நிக்கட்டும், வெள்ளட்டும், வெடிக்கட்டும். நமக்கே ஸ்கெட்ச் போடுறாங்க. ஐ நோ. அடே, சுட்டுட்டீங்களா? துப்பாக்கிய சுட்டுட்ட. ஆனா துப்பாக்கிய வச்சு அவங்கள சுடுறதுக்கு பயமா இருக்கு, பழக்கமே இல்லையே. சார், உங்க வாயை கட்டிருக்காங்க, நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. அப்படியே திறந்துட்டா மட்டும் எனக்கு ஒரு பேப்பரோ ஒரு பேடாவோ கொடுங்க. என்ன எழுதுறாரு? தீவிரவாதி அவர்களே, என்னுடைய உயிர் வேடா எடுத்துக்கங்க, என் மக்களை விட்டுருங்க. ஏன் சார், இத கூட படிச்சுதான் சொல்லுவீங்களா? பார்க்காம சொன்னா உளறிடுவேன், எதுலையுமே நான் கொஞ்சம் கவனமா இருப்பேன். அப்புறம் எப்படி சார் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? அதான் எனக்கு தெரியல. நான் இந்த பிளைட்ல போறதே கவர்மெண்ட் சீக்ரெட். எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. ஏய் பைலட், வண்டியை எடு, கோ டு பாகிஸ்தான், இல்லைன்னா சுற்றுவேன். என்ன சுட்டுட்டு ஆட்டோ பைலட் மோட்ல ஓட்ட போறியா? தள்ளியா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சார், பிளைட் கிளம்பிருச்சு. இப்ப என்ன பண்றது? இவருக்கு கால் பண்ணுவோம். சார், நீங்க தான் இந்த மிஷனை முடிக்கணும். இப்பவே கிளம்புங்க. இனி கவலைப்பட வேண்டாம் சார். A few hours later. ஐயோ சார், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நாங்க 5 பேர் மட்டும் பாராசூட் வச்சு கீழே விழுக போறோம். மத்த பாராசூட்ல ஆல்ரெடி கடலுக்குள்ள போயிருச்சு. ஏய் வாசிம் கான், அவர் மிஷன் சக்சஸ். ஜம்ப். பே அட்டென்ஷன் பேசஞ்சர்ஸ், பிளைட்ல பெட்ரோல் இல்ல. நாம எல்லாரும் இப்போ கீழே விழுக போறோம். ஐயோ அட்டே, நாம எல்லாம் சாப்பிடாமலேயே சாக போறோம். நாம செத்தாலும் பரவாயில்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள சார், பிளைட் வந்துருச்சு, எல்லாரும் சேஃபா வந்துட்டாங்க. நாம செத்தாலும் பரவாயில்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள தொரடா கதவை. பாராசூட். அடே, என்னடே பண்ணீங்க? பாராசூட் அஞ்சலியும் ஓட்டைய போட்டுட்டேன். இது எப்படி இருக்கு? குறி வச்சா டெரரிஸ்ட் வில்லனோ. சூப்பர் டே. ஆனா நாம சாக போறோம் டே.
இவர் வேற என்ன வாய் அவுத்து விடணுமா? கொஞ்ச நேரமாவது நாங்க உயிரோட இருந்துக்கிறோமே. ஏய் அங்க பாருங்க, கேப்டன் ஜெகதீஷ் வராரு. ஜெகதீஷ், எங்க பிளைட்ல பெட்ரோல் இல்ல. தெரியும். இது என்ன கொடுமையா இருக்கு? என்னைய தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்றது? பெரிய பிளைட் எடுத்து வந்திருக்கலாம்ல. தம்மா துண்டு பிளைட் எடுத்து வந்திருக்கீங்க. என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? இதோட பவர் தெரியும்ல. எல்லாரும் உட்காருங்க, சீட் பெல்ட் போட்டுக்கங்க. நான் காலை வச்சு டோ பண்றேன். அவரு டோ பண்ணிட்டே வந்து எங்களை இறக்கி விட்டுட்டாரு கேப்டன். இதுதான் நடந்துச்சு. கேப்டன், நீங்க சொன்ன மாதிரியே இந்த மிஷனை முடிச்சாச்சு. மிஷன் இஸ் அகாம்ப்ளிஷ்ட். எனக்கு ஒரு சந்தேகம். சிஎம் போற பிளைட் தெரிஞ்சு கடத்தி இருக்கானுங்க. நம்ம பிளைட்ல பெட்ரோலை காலி பண்ணது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படி? இதனால யாருக்கு என்ன லாபம்? இங்கிருந்து எப்படி விஷயம் கசிஞ்சது? உங்க சிஎம் பிஎம் போயிடுவார். இந்த விஷயத்தை பிஎம்க்கு அப்டேட் பண்ணிடலாம். ஐ நோ. நீர் ஒயாரா நெல் ஒயாரோ, நெல் ஒயாரா